வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம முக்லாவா படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். முக்லாவாங்கிறது பஞ்சாபியில் நடக்கிற ஒரு சம்பிரதாயம். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பொண்ணு மாப்பிள்ளை புகுந்த வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறமா பொண்ணை வந்துட்டு அவங்களோட அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் பொண்ணு அவங்க அம்மா வீட்டில் இருந்து மறுபடியும் புகுந்த வீட்டுக்கு அவங்கள கூட்டிகிட்டு வர்ற சம்பிரதாயம் தான் இந்த முக்லாவா. கல்யாணத்துக்கு முன்னாடி சரி பொண்ணு மாப்பிள்ளை ஒருத்தர் பார்த்துருந்துருக்க மாட்டாங்க. அதே மாதிரி முக்லாவா முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் பொண்ணு மாப்பிள்ளை ஒருத்தர் பார்க்கணும். ஸோ இந்த முக்லாவாவுக்கு முன்னாடி பொண்ணு மாப்பிள்ளைய பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் நிறைய தண்டனைகளும் இருக்குது. இங்கே நம்மளோட ஹீரோ அவங்களோட முக்லாவாவுக்கு முன்னாடியே நம்மளோட ஹீரோயின் அவங்களோட ஒய்ஃபை பார்க்கணும் அப்படின்ட்டு நிறைய கலாட்டா சேட்டைகள் எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. கடைசியில் அவங்களோட ஒய்ஃபை அவங்க பார்த்தாங்களா இல்லையா, அப்படியே பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் தண்டனை கிடச்சிதா, தப்பிச்சிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இது ரொம்ப கலாட்டா நடஞ்ச ஒரு ரொமான்டிக் காமெடி. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க படத்துக்குள்ளே போகலாம். இந்த கதை 1960s நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்கே ஒரு பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு. அங்கே பஞ்சாயத்து தலைவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே ஒரு பையன் அவங்களோட முக்லாவாவுக்கு முன்னாடி அவங்க ஒய்ஃபை பார்த்துருந்துருக்குறாங்க. அதனால் அவங்களோட கல்யாணத்தையே செல்லாது அப்படின்ட்டு தலைவர் சொல்லிட்டாங்க. இதை ஊர் மக்களுமே ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா முக்லாவாவுக்கு முன்னாடி பொண்ணு மாப்பிள்ளை கண்டிப்பாக பார்த்துக்க கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு சம்பிரதாயமாக இருக்குது. அதுக்கப்புறமா நம்மளோட ஹீரோ குணலை காட்டுறாங்க. அங்கே குணல் அவங்களுக்கு கல்யாண ஆசை வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நைட் ட்ரீம்ஸ்லலாம் இருக்கிறாங்க. அங்கே அவங்களோட வீட்லேயுமே குணலுக்கும் அவங்களோட அண்ணனுக்குமே பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ரெண்டு பேருக்குமே ஒரே நேரத்தில் கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. ஸோ அங்கே பக்கத்து ஊரோட பஞ்சாயத்து தலைவரோட பொண்ணுங்க அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க. அவங்களுக்கு இவங்க பேசி முடிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே அந்த பஞ்சாயத்து தலைவர் வேற யாரும் கிடையாது. முன்னாடி சீனில் ஒரு பஞ்சாயத்து தலைவர் தீர்ப்பு சொன்னாங்க இல்லையா, ஸோ அவங்க தான் நம்ம ஹீரோயினோட அப்பா. நம்ம ஹீரோயினோட பேர் தாரோ. ஸோ இவங்களுக்கு இங்கே கல்யாணம் அப்படின்னு தெரிஞ்சதும் உங்கள் குணல் வேற லெவல் ஹாப்பியில் இருக்கிறாங்க. யாரை பார்த்தாலும் எனக்கு கல்யாணம் அப்படின்ட்டு செம ஹாப்பியாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமே முடிஞ்சிருது. அங்கே குணல் எப்படியாச்சும் தாரோவை பார்த்துடணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் அங்கே நடுவில் ஒரு லேடி உட்காந்துட்டு பார்க்கவே விட மாட்டேங்கிறாங்க, டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்புறமாவும் எப்படியாச்சும் அங்கே தாரோவை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ ட்ரை பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் அவங்களால பார்க்கவே முடியல. செம்ம கடுப்பில் அங்கே குணல் அதுக்கப்புறம் தூங்கியாச்சு. தூங்கி முழிச்சு பார்த்தா அங்கே தாரோ, அதுக்கப்புறம் அவங்களோட நம்ம குணலோட அண்ணன், அப்புறம் அவங்களோட ஒய்ஃபு தாரோவோட அக்கா எல்லாரும் சேர்ந்து காரில் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அதாவது இவங்களோட அம்மா வீட்டுக்கு. என்னையும் கூட்டிகிட்டு போங்க, என் ஒய்ஃப் கூட நானும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பின்னாடியே போயிட்டு அங்கே காரில் ஏறி உட்காடுறாங்க. நீலாம் வரக்கூடாது, இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டுட்டு போயாச்சு. அவங்க அம்மா கிட்ட செம கோவத்தில் அண்ணன் மட்டும் அண்ணி கூட போகிறாங்க, எனக்கும் தானே கல்யாணம் இருக்குது, நானும் போகணும் அப்படின்ட்டு இவங்க பயங்கரமாக அடம் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க அம்மா விளக்கமாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அங்கே அன்னிக்கு வரதட்சணை கொடுத்துட்டாங்க. அதனால அண்ணனுக்கு முக்லாவா நாளைக்கே முடிஞ்சிடும். ஆனால் உன்னோட இடத்துல அப்படி கிடையாது. உனக்கு ஒரு வருஷம் கழிச்சு தான் உன்னோட ஒய்ஃப் முக்லாவா முடிஞ்சு இங்கே வருவா அப்படிங்கிற மாதிரி. அதாவது வரதட்சணைக்காக மட்டும் முக்லாவா தள்ளி போகாது. குழந்தை திருமணமாக இருந்தால் கூட முக்லாவா நடக்க கொஞ்சம் நாட்கள் இல்லை கொஞ்சம் வருஷங்கள் ஆகும். அதை அந்த பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பேசி வச்சுப்பாங்க. இங்கே நம்ம குணலுக்கு முக்லாவா நடக்கிறதுக்கு இன்னும் ஒரு வருஷம் ஆகுங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்டது அங்கே பக்குங்குது நம்ம குணலுக்கு. முக்லாவா முடிய ஒரு வருஷம் ஆகுமாடா, ஒரு வருஷம் கழிச்சு தான் முக்லாவா நடத்துவீங்களா அப்படின்ட்டு செம்ம கடுப்பில் இருக்கிறாங்க அங்கே. அதுக்கப்புறம் இந்த பக்கம் இவங்களோட அண்ணா அன்னிக்கு நல்லபடியாக ரெண்டு பேருமே ஒருத்தர் பார்க்குறாங்க. ரெண்டு பேருக்குமே பிடிச்சிருக்கு. அவங்களோட லைஃப் ரொம்ப ஹாப்பியாக அப்படியே போய்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் முக்லாவாவை எவன்டா கண்டுபிடிச்சவங்க மட்டும் என் கையில் கிடைக்கட்டும் அப்புறம் இருக்குங்கிற மாதிரி செம்ம கடுப்பில் இருக்காங்க முக்லாவாவை நினச்சி. அங்கே பார்க்குற எல்லாருக்கிட்டையுமே உங்களோட முக்லாவாவுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் ஒய்ஃபெல்லாம் போய் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாத்தா கிட்டையும் பாட்டிக்கிட்டையும் கேள்வியாக கேட்டு கொண்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க சைக்கிளில் வரும்போது அவங்க ஒரு பாட்டி உன்னோட ஒய்ஃபோட வீட்டுக்கு தான் நான் போக போகிறேன், கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை சொன்னதும் நல்லதாக போச்சுன்ட்டு அந்த பாட்டியை உட்கார வச்சுட்டு இவங்க சைக்கிளில் இருக்கிறாங்க. அப்படியே அவங்க வந்துட்டாங்க. அந்த பாட்டி கதவை தட்டையுமே அங்கே தாரோ தான் கதவை திறக்கிறாங்க. டக்குன்னு இவங்க பார்க்கறதுக்குள்ளே தாரோ திரும்பிக்கிட்டாங்க. இவங்க டக்குன்னு கையை பிடிச்சிட்டு ஒரே ஒரு தடவை மட்டும் முகத்தை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குணல் ஒரே ஒரு தடவை அப்படின்னு சொல்லிட்டு கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிறாங்க. இல்லை விடுங்க காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம தாரவும் சொல்லிட்டு இருக்கும்போது கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டாங்க. டேய் கையை விடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கத்துறாங்க. டேய் முக்லாவை முடியறதுக்கு முன்னாடி பொண்ணெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே செவிட்லேயே ஒரு அறை கொடுத்துட்டு நான் நடந்தே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இது எல்லாமே அவங்களோட கனவு. ஸோ என்னடா பண்ணுறது, இப்படிலாம் கனவு இருக்குது, அவ்வளோ பார்த்துருக்கலாம் கனவுலையாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு
இவங்க புலம்பிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இவங்களோட அண்ணனுக்கு தான் முக்லாவா முடிஞ்சிருச்சு இல்லையா, ஸோ அவங்களோட அண்ணி இவங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க. அன்னைக்கு வந்துட்டு மறுபடி வந்துட்டு இவங்களோட அம்மா வீட்டுக்கு வந்து போக போகிறாங்க. ரொம்ப மாதம் ஆயிடுச்சு இந்த நாட்கள்லையே. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க அண்ணி வந்து அவங்கள பார்க்க போகிறாங்க, அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னதுமே இங்கே குணல் வந்துட்டு தாரவுக்காக ஒரு வெள்ளி கொலுசெல்லாம் வாங்கி வந்து ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அனுப்பி விடுறாங்க. அதை பார்த்ததுமே அங்கே தாரவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்களும் ரொம்ப ஆசையாக வந்து அதை போட்டுக்கிறாங்க. ஸோ நாட்கள் வந்து மாதங்கள் வந்து போய்கிட்டு இருக்கு. அங்கே தாரவை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை வந்துட்டு ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருக்கு அங்கே குணலுக்கு. அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானை போடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு மேரேஜ் புரோக்கர் வந்து ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட மாமா, சொந்த மாமாவுமே வந்துட்டு இவங்களுக்கு ஃப்ரெண்டு தான். ஸோ இவங்களோட மாமாவுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்குது. இவங்களோட மாமாவும் அவங்களோட முக்லாவாவுக்கு முன்னாடி வந்துட்டு அவங்க ஒய்ஃபை பார்க்குறதுக்காக போயிருந்துருக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு தண்டனையாக முக்லாவாவே உனக்கு கிடையாது, நீ தனியாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க தண்டனை கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் அவங்க மாமா வந்துட்டு இன்னுமே முக்லாவா அவங்களுக்கு நடக்கவே இல்லை, வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க அந்த மேரேஜ் புரோக்கர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க அந்த ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு வந்துட்டு சாமியார்கிட்ட போட்டுட்டு அங்கே ஃபுல்லாகவே வந்துட்டு தாராவோட வீட்டையே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஈயம் பூசுகிற கெட்டப்லாம் போடுறாங்க. ஒரு கெட்டப்பாக போட்டுட்டு என்னெல்லாமோ பண்ணுறாங்க. இங்கே தாரோ வீட்டை விட்டு வெளியில் வரமாட்டாங்க போல். கடைசியில் அங்கே வளையல்காரர் மாதிரி கெட்டப் போட்டுட்டு வராங்க. வளையல் வாங்குறதுக்கு தாரோ ரொம்ப ஆசையாக ஓடி வராங்க. பார்த்துட்டாங்க நம்ம குணல். தாரோவை வந்து பார்த்துட்டாங்க. பார்த்ததும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டாங்க. தாரோவோட நினப்பாவே தான் இருக்குது அவங்களுக்கு. மறுபடியும் பார்க்கணுன்ட்டு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ அப்படியே ட்ரிங்க் பண்ணிட்டு தான் பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போ போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஆனதுமே அவங்க வந்துட்டு செவ்வரேறி குதிச்சு தாரோவை பார்க்கறதுக்காக அங்கே வீட்டுக்கே போயாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க தாரோவோட வீட்டில் எல்லாரும் இவங்களை பிடிச்சிட்டாங்க. கூட வந்துட்டு அந்த மாமாவும் அந்த மேரேஜ் புரோக்கர் ஃப்ரெண்டும் வந்திருந்திருப்பாங்க. அவங்க 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்க. நம்ம குணல் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. இவங்க 2 பேரும் கட்டி வச்சு அடிக்கிறாங்க. அந்த பஞ்சாயத்து தலைவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்கிறதுனால இவங்களோட குடும்பத்தில் அவங்க மாமா வந்திருக்கிறதுனால உங்கள் குடும்பத்து மேலே கொஞ்சம் கெட்ட எண்ணம் தான் வருது. அந்த மாமா மேலே ரொம்ப கெட்ட எண்ணம் வருது. நீ எதுக்கு இந்த பக்கம் வந்த அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்கும்போது இவங்களும் ஏதோ கதை சொல்கிறாங்க. தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்குங்கிற மாதிரி அளந்து விடுறாங்க. பட் இருந்தாலும் சமயத்தையாக அடித்து வந்து போனால் போட்டு பொழைச்சி போங்கன்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் இருந்தாலும் நம்ம குணலுக்கு வந்துட்டு எதுவுமே வந்துட்டு மண்டையில் ஏறல. மறுபடியும் தாரோவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான் ஆசையாகவே இருந்துகிட்டு இருக்குது. அதே நினப்பில் தான் அவங்க இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட அண்ணி நம்ம தாரோவோட அக்கா தானே, அவங்கக்கிட்ட போயிட்டு அப்படியே பேச்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தாரோ வந்துட்டு கோயிலுக்கு வந்துட்டு வியாழக்கிழமை தோறும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஸோ அவங்க அண்ணி மூலமாக தெரிய வந்துருந்துருக்கோம். அதனால தாரோவை பார்க்கறதுக்காக அந்த கோயிலுக்கே வந்துட்டு இவங்க போகிறாங்க. ஸோ அந்த கோயிலோட பஜாரில் வந்துட்டு தாரோ வந்துட்டு அங்கே இருக்கும்போது இவங்க சுற்றி தாரோவே சுற்றி வந்துட்டு இருக்கிறாங்க. தாரோ அவங்க ஃப்ரெண்டு கூட வந்திருந்திருப்பாங்க. அவங்களும் அதை நோட் பண்ணுறாங்க. எவனோ ஒருத்தன் நம்ம பின்னாடியே வரான் அப்படின்னு தோணுது. ஏன்னா இவங்களுக்கு வந்துட்டு அவங்க குணலை வந்து இவங்க பார்த்துருந்துருக்க மாட்டாங்க. ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி பார்க்கக்கூடாது இல்லையா, அதுக்கப்புறம் முக்லாவாவுக்கு வரைக்குமே பார்க்கக்கூடாது. அதனால இவங்களுக்கு குணலை வந்து தெரியவே தெரியாது. ஸோ எவனோ துரத்தி வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு புரியுது. அதுக்கப்புறம் கோவத்தில் வந்துட்டு யாரா நீ எதுக்கிட பின்னாடியே வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. உனக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கே பின்னாடி வந்துட்டு இருக்க, உன் பேர் சொல்லு அப்படின்னு சொன்னதுமே என் பேரு குணல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் வந்துட்டு அங்கே வெக்கமாயிருச்சு அங்கே தாரோவுக்கு. அப்படியே முகத்தை மூடிட்டு வந்துட்டு அப்படியே வெக்கப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இவங்க 2 பேரும் மறுபடியும் வந்துட்டு தனியாக வந்துட்டு அந்த கோயில் சைடில் வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ ஏதோ பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ரொம்ப ஆர்வமாக தாரோவும் இருக்கிறாங்க. அங்கே ஸ்டார்டிங் ட்ரபிளில் பேசாமல் வந்துட்டு அமைதியாகவே எப்படி பேசுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறாங்க அங்கே. அதுக்குள்ளே தாரோ டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால அவங்க கிளம்பி போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் அங்கே திரும்பி உட்காந்து குணல் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. டே அவள் போயிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட வந்த ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு இவங்க 2 பேரும் அடிக்கடி வந்துட்டு மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் அப்படியே ஜாலியாக லவ் பண்ணவும் ஆரம்பிச்சாச்சு. ரொம்ப ஹாப்பியாக போய்கிட்டு இருக்கு. அவங்களோட முக்லாவா வந்துட்டு செம்ம ஹாப்பியாக போய்கிட்டு இருக்கு. ஸோ முக்லாவாவை நினச்சி கடுப்பில் இருந்த நம்மளோட குணல் வந்துட்டு இப்போ ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டெய்லி தாரோவை மீட் பண்ணுறதை நினச்சி ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு 2 பேரும் ஜாலியாக லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட முக்லாவா நடக்க போகுது. இன்னும் 10 நாள் தான் டைம் இருக்குது. அந்த 1 வருஷம் வந்து முடிய போகுது. ஸோ இன்னும் 10 நாள் இருக்குது. 10 நாள் வரைக்கும் 10 யுகம் மாதிரி போகுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே குணல் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கே தாரோவுக்குமே குணலை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே அவங்க தோலெல்லாம் சாஞ்சிட்டு 2 பேரும் ஜாலியாக லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அங்கே லோரி ஃபங்க்ஷன் வந்து நடக்குது. இவங்க எல்லாரும் ஃபேமிலியாக வந்துட்டு லோரி வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு இவங்களோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்துட்டு துப்பட்டாலாம் போட்டுட்டு பொண்ணுங்க மாதிரி வேஷம்லாம் போட்டுட்டு செமையாக வந்து எல்லாரும் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போது அந்த மாமா வந்துட்டு தெரியாமல் அவங்க வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி
அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டு இவங்க நம்ம தாரோவோட அம்மாவை வந்து பின்னாடி இருந்து தூக்கிடுறாங்க. ரொம்ப ட்ரிங்க்கும் பண்ணியிருந்திருப்பாங்க, அதனால தெரியாமல் வந்துட்டு தாரோவோட அம்மா வந்து தூக்கிட்டாங்க. ஸோ இதை பார்த்ததும் அவங்க வந்துட்டு தப்பாக பிஹேவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய பிரச்சனையே வந்துட்டு தாரோவோட அப்பா ஆல்ரெடி பயங்கரமான ஆள், ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, பயங்கரமாக கோவப்படுறாங்க. வேறு ட்ரெஸ்ஸு போட்டிருந்தா யார் யாருன்னு கூட உனக்கு தெரியாதாடா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மோசமாக கேட்டுடுறாங்க. ஸோ இந்த அங்கிள் அவங்களோட அந்த மாமா மேலே வந்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கு கெட்ட எண்ணம் தான் இருக்குது, அதனால கூட கொஞ்சம் ரொம்ப மோசமாக திட்டிடுறாங்க. ஸோ எங்கள் குடும்பத்தில் இருக்கிற மாமாவை திட்டுறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குங்கிற மாதிரி பெரிய சண்டை வந்துடுது. அங்கே நம்ம குணலோட அண்ணனுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருச்சு அவங்க மாமாவை திட்டினதுமே. ஸோ அவங்க வந்துட்டு இவங்க அப்பாவை அடிக்க போக வந்து கரெக்டாக வந்துட்டு அவங்களோட ஒய்ஃப் வந்து உள்ளே வந்துடுறாங்க. ஸோ அவங்கள வந்து இவங்க அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இது இன்னும் பெரிய பிரச்சனையாக போயிடுது. என் பொண்ணு ஒன்று இங்கே வாழவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு 2 பொண்ணுங்களையுமே அங்கே ஃபங்க்ஷனில் இருந்துட்டு வீட்டுக்கே வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இந்த பக்கம் அங்கே தாரோவுமே வந்துட்டு அவங்க அக்காவுக்கு வந்து சமாதானம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடித்ததுக்காக அவங்க மாமாவை பிடிச்சி திட்டிட்டு இருக்கிறாங்க. குடும்பம்னா பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் அவர் மேலே கோவம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க அக்காவும் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. சொல்லிட்டு இருக்கும்போதே வந்துட்டு அங்கே வந்துட்டு அவங்களோட மாமா எல்லாரும் வந்துட்டு சமாதானம் பண்ணுறதுக்காக ஆளை வந்து அனுப்பி விட்டுருக்குறாங்க. பார்த்தியா நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்காக அவங்க ஆள் அனுப்பியிருக்காங்க பாரு அப்படிங்கிற மாதிரி, சமாதானம் பேசுகிறதுக்காக ஆளுக்க வந்துட்டாங்க, நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவங்க வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அக்கா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டதும் அங்கே தாரோவுக்குமே ஹாப்பியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க அப்பா வந்துட்டு மனசு இறங்கவே இல்லை. அவங்க என் பொண்ணு இங்கேயே இருக்கட்டும், அந்த ஒழுக்கம் இல்லாத குடும்பத்துக்கு என் பொண்ணு வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க அப்பா ரொம்ப பிடிவாதமாக சொல்கிறாங்க. அவங்க அம்மாவுமே எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறாங்க, அவங்க அப்பா பயங்கர பிடிவாதமாக வந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படியே போக போக இங்கே வந்து எப்படியும் பொண்ணுங்களை அனுப்ப மாட்டாங்கங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆயிருச்சு. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க குணலுக்கு. அவங்க தாரோ கிட்ட வந்து பேசுகிறாங்க, வா நான் உன்னை கூட்டிகிட்டு போயிடுறேன், நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏன் கூட வா அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. என்னாலலாம் அப்படி வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தாரோ சொல்லும்போது, என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது, உன்னால் அப்படி இருக்க முடியுமா, என்னால் முடியாது, உன்னால் இருக்க முடியாது அப்படிங்கிறது எனக்கு புரியுது, எப்படியும் வந்துட்டு நீ இல்லைன்னா நான் இறந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. தாரோவுக்குமே ரொம்ப டச்சிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் தாரோ இவங்க கூட வந்துடுறாங்க. இவங்க வந்துட்டு குணல் தாரோவை கூட்டிகிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதுக்குள்ளே அங்கே தாரோவோட அப்பா வந்துட்டாங்க. பயங்கரமாக வந்துட்டு கோவத்தில் ஏதோ பேசுகிறாங்க, ரொம்ப அதிகமாக வந்து கோவப்பட்டு இருக்கிறாங்க எல்லார் மேலேயும். என் பொண்ணை நீ கூட்டிகிட்டு வரதுக்கு உனக்கு என்னடா உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் பொண்டாட்டியை நான் கூட்டிகிட்டு வரதுக்கு யார்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குணாலுமே அதிகமாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட மாமாவை வந்து ரொம்ப மோசமாக வந்து திட்டுறாங்க. அவங்க மாமா வந்துட்டு குடும்பத்தில் என்னால் பிரச்சனை தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. பட் அவங்க அப்பா வந்துட்டு பெருசாக ஒன்றும் இறங்கவே இல்லை. தாரோட அப்பா ரொம்ப பிடிவாதமாக தான் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சரிப்பட்டு வராது, என்னோட ஒய்ஃபையுமே வந்துட்டு நீங்கள் அனுப்பி வச்சுருங்க, இல்லாட்டா நான் வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குணலோட அண்ணனுமே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் குணல் வந்துட்டு எல்லார்கிட்டையும் வந்துட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. இப்போ என்னோட மாமா அன்னைக்கு ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு வந்ததுனால தானே நீங்கள் அவரை தப்பாக நினச்சிட்டு இருக்கிறீங்க, அவர் அங்கே வீட்டுக்கு வந்ததுக்கு நான் தான் காரணம், நானும் தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. இப்போ இங்கே நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே நானும் தான் காரணம், நான் தான் காரணம், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் எனக்கு உங்களோட பொண்ணை ரொம்ப பிடிச்சிருச்சு, நான் அளவுக்கு அதிகமாக அவளை நேசிக்கிறேன், நான் அவளை நேசிக்கிறது ஒரு பாவம்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த பாவத்துக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலுமே நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டச்சிங்காக வந்துட்டு குணல் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அங்கே தாரோட அப்பாவுக்கே மனசு இறங்கிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்துட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்கிட்டையும் கோவப்பட்டதுக்காக வந்துட்டு மன்னிப்பும் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாரும் ஹாப்பியாக வந்துட்டு ஒன்று சேர்ந்தாச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அங்கே குணலுக்கும் அங்கே தாரோவுக்கும் செம்ம ஹாப்பியாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மாமா கிட்ட இவங்க குணலோட அம்மா வந்து உன்னோட முக்லாவா எப்போ தான் நடக்க போதோ தெரியல அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு தைரியம் வந்துருச்சு, இப்போவே என்னோட முக்லாவாவை நான் நடத்த தான் போகிறேன் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அந்த மாமா வந்துட்டு அவங்களோட ஒய்ஃபை கூப்பிட போகிறாங்க. அவங்களோட முக்லாவாவும் நடக்க போகுது அப்படிங்கிறதோட ரொம்ப ஹாப்பியாக இந்த படம் வந்து முடியுது. ஸோ இந்த முக்லாவா சம்பிரதாயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக காமெண்ட் பண்ணுங்கள். இந்த கதையை நான் நரேட் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக காமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் டேப் பண்ணுங்கள். தேங்க்யூ.